எவரும் படைக்க முடியாத பெரிய சாதனையை விடாமுயற்சி திரைப்படம் பண்ணியிருக்கு. இதனால் ரசிகர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஸோ ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட போகிறாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு லைக்கா நிறுவனம் கொண்டாட போகிறது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு புதிய உச்சத்தை விடாமுயற்சி கொடுக்க போகிறது. புதிய வசூல் சாதனை கொடுக்க போகிறது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை காத்திருக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல். ஸோ எப்படியாவது இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 1000 கோடி வசூல் செய்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஹாலிவுட் தரத்தில் இப்போ உருவாகி கொண்டு இருக்குது. அதனாலே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து விட்டது. ஸோ படத்துக்கான ப்ரொமோஷனும் லைக்கா நிறுவனம் பயங்கரமாக பண்ணி கொண்டு இருக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொமோஷன் மட்டும் ஒரு திரைப்படத்துக்கு பண்ணால் போதுமா? ஸோ ப்ரொமோஷன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி திரையரங்குகளையும் இந்த திரைப்படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாதான் அந்த திரைப்படம் அவங்க நினைத்த மாதிரி ஒரு பெரிய வசூல் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ கரெக்டாக படக்குள்ள ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ மலேசியா தியேட்டர் கவுண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தியேட்டர் கவுண்ட்டில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. பொதுவாக விடாமுயற்சி இல்லை, பொதுவாக அஜித் அவர்கள் திரைப்படம், விஜய் அவர்கள் திரைப்படம், சூர்யா, இந்த மாதிரி பெரிய ஹீரோ திரைப்படங்கள் மலேசியா, சிங்கப்பூர், கேரளா அந்த மாதிரி ஒரு வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 500 ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குவாங்க. இது வழக்கமாக தான் இருக்குது. ஸோ பெரிய பேன் இண்டியா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப், RRR அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வரும்போது அது ஒரு 700-800 ஸ்க்ரீனாக ஒதுக்குவாங்க. இது வழக்கமாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2021க்கு அப்புறமா இன்னுமே அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த டைம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 800 ஸ்க்ரீன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 800 ஸ்க்ரீன் பெரிய நம்பரான்னு கேட்டால் எஸ், பெரிய நம்பர் தான். ஸோ 800 ஸ்க்ரீன் ஏன் நான் பெரிய நம்பர்னு சொல்கிறேன்னா, 800 ஸ்க்ரீன் பெரிய பேன் இண்டியா திரைப்படம், ஃபார் எக்ஸாம்பிள் RRR, கேஜிஎஃப் அந்த மாதிரி பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்குவாங்க. அதுக்கான ஒரு தொகையை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ஒதுக்க போகிறாங்க. இதனால் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, எப்படி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸோ ஸ்க்ரீன் கவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி விட்டாலே போதும். இந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான வசூலை கொடுத்துவிடும். கிட்டத்தட்ட ஒரு 200 கோடியை டச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் டே கலெக்ஷன். அதுக்கு இந்த திரைப்படத்துக்கான ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த திரைப்படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவான விமர்சனம் பெறணும். அப்போ தான் அடுத்தடுத்த நாளும் இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக கலெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி அஃபிஷியலாக லைக்கா நிறுவனம் வெளியிட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்ரான். தமிழகத்துலேயும் இந்த திரைப்படம் பயங்கரமான வசூல் செய்ய படக்குள்ள பயங்கரமான பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அது வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ரொமோஷன் ஒர்க்கும் துபாயிலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ஆரம்பித்திருக்காங்க லைக்கா நிறுவனம். ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் துபாயில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சியோட ப்ரொமோஷன் செம பயங்கரமாக போய்கொண்டு இருக்கும். அந்த விடாமுயற்சியோட ப்ரொமோஷன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம ரசிகர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் எந்த திரையரங்கில், முக்கியமாக துபாயில் இருந்தீங்கன்னா, ஸோ துபாயில் எந்த திரையரங்குகளை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, மலேசியாவில் எந்த திரையரங்குகளை டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகுன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்பு நம்ம டிக்கெட் வின்னரோட லிஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய். எவரும் படைக்க முடியாத பெரிய சாதனையை விடாமுயற்சி திரைப்படம் பண்ணியிருக்கு. இதனால் ரசிகர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஸோ ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட போகிறாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு லைக்கா நிறுவனம் கொண்டாட போகிறது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு புதிய உச்சத்தை விடாமுயற்சி கொடுக்க போகிறது. புதிய வசூல் சாதனை கொடுக்க போகிறது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை காத்திருக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல். ஸோ எப்படியாவது இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 1000 கோடி வசூல் செய்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஜித் ரசிகர்கள் இருக்காங்க.
ஏன்னா படம் வந்து அந்த அளவுக்கு ஹாலிவுட் தரத்தில் வந்து இப்போ வந்து உருவாகி கொண்டு இருக்குது. அதனாலே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ படத்துக்கான ப்ரொமோஷனும் வந்து லைக்கா நிறுவனம் பயங்கரமாக வந்து பண்ணிக்கொண்டு இருக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொமோஷன் மட்டும் ஒரு திரைப்படத்துக்கு பண்ணால் போதுமா? ஸோ வந்து ப்ரொமோஷன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்து திரையரங்குகளையும் இந்த திரைப்படத்தை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாதான் அந்த திரைப்படம் வந்து அவங்க நினைத்த மாதிரி வந்து ஒரு பெரிய வசூல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து படக்குள்ள வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ மலேசியா தியேட்டர் கவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தியேட்டர் கவுண்ட்டில் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகுது. பொதுவாக வந்து விடாமுயற்சி இல்லை, பொதுவாக வந்து அஜித் அவர்கள் திரைப்படம், விஜய் அவர்கள் திரைப்படம், சூர்யா இந்த மாதிரி பெரிய ஹீரோ திரைப்படங்கள் மலேசியா, சிங்கப்பூர், கேரளா அந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு 500 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. இது வந்து வழக்கமாக தான் இருக்குது. ஸோ பெரிய பேன் இண்டியா ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப், RRR அந்த மாதிரி வந்து பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வரும்போது வந்து அது வந்து ஒரு 700, 800 ஸ்க்ரீனாக வந்து ஒதுக்குவாங்க. இது வழக்கமாக தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2021க்கு அப்புறமா வந்து இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. ஆனால் வந்து இந்த டைம் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 800 ஸ்க்ரீன் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 800 ஸ்க்ரீன் பெரிய நம்பரான்னு கேட்டால் வந்து எஸ், பெரிய நம்பர் தான். ஸோ 800 ஸ்க்ரீன் ஏன் நான் பெரிய நம்பர்னு சொல்கிறேன்னா, 800 ஸ்க்ரீன் வந்து பெரிய பேன் இண்டியா திரைப்படம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து RRR, KGF அந்த மாதிரி வந்து பெரிய படங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒதுக்குவாங்க. அதுக்கான ஒரு தொகையை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ஒதுக்க போகிறாங்க. இதனால் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எப்படி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸோ ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி விட்டாலே போதும். இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான வசூலை வந்து கொடுத்துவிடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடியை வந்து டச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் டே கலெக்ஷன். அதுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கான ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெறணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த நாளும் இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கலெக்ட் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி அஃபிஷியலாக வந்து லைக்கா நிறுவனம் வெளியிட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்லாம். ஸோ தமிழகத்துலேயும் வந்து இந்த திரைப்படம் பயங்கரமான வசூல் செய்ய வந்து படக்குழு வந்து பயங்கரமான பிளானை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அது வேறு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ரொமோஷன் ஒர்க்கும் வந்து துபாயிலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஆரம்பித்திருக்காங்க லைக்கா நிறுவனம். ஸோ வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் துபாயில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட ப்ரொமோஷன் வந்து செம பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்கும். அந்த விடாமுயற்சியோட ப்ரொமோஷன் எப்படி போய்ட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நம்ம ரசிகர்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் எந்த திரையரங்கில் முக்கியமாக துபாயில் இருந்தீங்கன்னா, ஸோ துபாயில் வந்து எந்த திரையரங்குகளை வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, மலேசியாவில் எந்த திரையரங்குகளை வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தகுன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்பு வந்து நம்ம டிக்கெட் வின்னரோட லிஸ்ட்டை வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். பாய்.